ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் தந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப் சைடில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது, டவுன் சைடில் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்படின்னு நான் தந்துட்டுருக்கேன். மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, மார்க்கெட் அப் சைடில் என்ன பண்ண போகிறோம், டவுன் சைடு என்ன, ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் அப்டேட் தந்துட்டுருப்பேன். அப்பப்போ சார்ட் அப்டேட், ஃபிபனாச்சி சார்ட் அப்டேட்டும் தருவேன். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் பண்ணேன் அப்படின்றதையும், ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், ஸ்கால்பிங் ட்ரேட் தான் பண்ணேன்னா ஃபுல் டைமாக என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்கால்பிங் அப்பப்போ பண்ணி ஸோ என்ன ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் கைஸ். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பாருங்கள், நேற்று வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சத இடம் வந்து 25,891. ஸோ அதுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்விங் இருக்கும். அந்த ஸ்விங்கில் வந்து நான் ஃபிபனாச்சி மார்க் பண்ணி அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ வந்து ரீடெஸ்ட் வந்து 1.618 முடிச்சிட்டான். அதுக்கு கீழே வந்து 2.618 ப்ளஸ் 3.618 வரைக்கும் வரணும் அவன். அதாவது 718 இந்த லெவல் வரைக்கும் கீழே வந்து 710 வரைக்கும் வருவான் அப்படின்றத நான் நேற்று வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், இதெல்லாம் தான் அந்த லெவல்ஸு. ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நேற்று வீடியோ மேக் பண்ணும்போது ஸோ இந்த ரீசெண்ட் ஸ்விங் தான் அது, அந்த ஸ்விங் அது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிருப்பான். நேற்று வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருந்தான் மார்க்கெட். சரிங்களா? 25,868 69 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருப்பான். சரிங்களா? ஸோ இந்த ஸ்விங்கை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்கான் அப்படின்றத நேற்று நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த 1.618 முடிச்சிட்டான். அவன் வந்து 2.618 ப்ளஸ் 3.618 வரைக்கும் கீழே வரணும். மேக்ஸிமம் வந்து அவன் 4.236 வரையும் வரணும். அவன் மேக்ஸிமம் வந்து 3.618 திரும்பிடுவான் அப்படின்றத நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த டவுன் சைடு லெவலில் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து 718 வரையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 718 அப்படின்ற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கானா. இதுதான் கைஸ் அக்யூரசி. நம்ம ஃபிபனாச்சியோட அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதை இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த ஸ்விங்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் அடிப்படையில் போகணும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கான். அதை கம்ப்ளீட் பண்ண கண்டிப்பாக கீழே போவோன்றதை நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இன்றைக்கி ஓப்பன் வந்து பாருங்கள் 25,930.95 ஓப்பன் ஆகிருக்கான். அதுக்கு மேலே வந்து 25,944 ஒரு 13 பாயிண்ட் மட்டும் மேலே போயிருக்கான். கரெக்டாக இந்த ப்ளூ லைன் வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருப்பான் பாருங்கள். ஸோ இதை உங்களுக்கு வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். கால் சைடு என்ட்ரி எடுக்கணுன்னா 925, 945 இல்லை 950க்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் இந்த ஏரை போட்டிருப்போம் பாருங்கள். நீங்கள் வந்து கால் சைடு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் தரக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி எவ்வளோ 100% மேலே இருக்குன்றதை நீங்கள் நம்பிக்கையாக தெரிஞ்சுக்கலாம், நம்பி ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நேற்று வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற லெவல் எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் நான் அப்டேட் பண்ண லெவல்ஸ் மாதிரி பர்ஃபெக்டாக கீழே போயிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் அட் பிலோ 25,788 ஒன்லி அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் பாக்ஸு. ஸோ உங்களுக்கு 2 days பிஃபோர் வந்து என்னாச்சுன்னா இந்த ஜோனில் வந்து ஒரே கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகிருப்பான். அதனால் இந்த பாக்ஸ்க்குள்ளே யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்றத அதுக்கு அடுத்த நாள் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த பாக்ஸை வந்து நான் டெலீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். டவுன் சைட் லெவல்ஸும் அப்படியே மார்க் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இந்த ஃபிபனாச்சி வச்சு நான் வந்து இந்த எல்லோ லைன்லாம் உங்களுக்கு ப்ளூ லைனும் மார்க் பண்ணி தந்துருந்தேன். சரிங்களா? ஸோ நான் சொன்ன அந்த லெவல்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து 788க்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா புட் சைடில், அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு ஈஸியாக ஒரு 68 பாயிண்ட் எளிமையாக கிடச்சிருக்கும். அதாவது நீங்கள் வெறும் இந்த ஃபிபனாச்சியில் நான் சொன்ன இந்த புட் சைடு என்ட்ரி லெவலை பேஸ் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த லெவல் வரையும் 68 பாயிண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் தந்த இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸும் ஒரு லெவல் தந்திருப்போம். அந்த லெவல் அடிப்படையில் மார்க்கெட் வந்து என்ன மூவ் பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த
ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ். சரிங்களா? இந்த லெவல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் அண்ட் புட்டுக்கும் எல்லாமே காமனான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அதுக்கான காமன் என்ட்ரி லெவல் தான். யார் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபர்தராக அந்த டார்கெட்லாம் அடிப்பாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ என்ன நடந்திருக்குன்றதை வாங்க இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை லைவ் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் ஃபஸ்ட்டு கால் சைடில் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இது வந்து டீப் இன் த மணி 25,600. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 400 ப்ரைஸு, அதுக்கு மேலே வந்து 416 தான் போயிருக்கான். வெறும் 16 புள்ளி தான் மேலே போயிருக்கான். அப்போ ஒரு நாளைய ரேஞ்ச் வந்து 100லேருந்து 150 புள்ளி. சரிங்களா? அப்போ மீதி இருக்க புள்ளி 16 போயிடுச்சுன்னா 150ல் மினிமம் சொல்கிறேன், இல்லை 200ன்னு வச்சுக்கிட்டா கூட அதில் மீதி டார்கெட் வந்து 20ன்னு வச்சா கூட மீதி 180 பாயிண்ட்ஸ் வந்து எங்கே தரப்போகிறேன், கீழே தான் தரப்போகிறேன். தந்துட்டானா உங்களுக்கு? ஸோ என்ன தந்திருக்கேன்? ஓப்பன் பிலோ வீக்னஸ். ஓப்பனுக்கு மேலே ஹை அதிகமாக போகலை, அது ஒரு வீக்னஸ்ஸு. ஓப்பனுக்கு பிலோ வந்துட்டான், அது செகண்ட் வீக்னஸ்ஸு. தேர்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டான், தேர்ட் வீக்னஸ். அந்த வீக்னஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு? கால் சைடில் மொமெண்டம் வந்து இல்லைன்றதை ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே அவன் வந்து டீப் இன் த மணிலே சொல்லிட்டான். கால் சைடில் அவன் ஸ்ட்ராங் இல்லைன்றதை. ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே சஸ்டெயின் ஆக முடியல, ஓப்பன் அபவ் சஸ்டெயின் ஆக முடியல, ஓப்பன் ஹைக்கு மேலே போக முடியல அவனால். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 3 சினாரியோ வீக் ஆனதுனால அவன் அடுத்தது எங்கே போகணும்? ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சா என்ன போகணும்? பிரேக் ஈவன் பாயிண்ட்டு போகணுமா? கரெக்டாக உடச்சிட்டானா, கீழே வந்துட்டானா, அதுக்கடுத்து எங்கே போகணும்? எஸ்எல் என்ட்ரி போகணும். ஸோ எஸ்எல் என்ட்ரியில் வந்து திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இந்த லாஸ்ட்டில் இங்கே சப்போர்ட் எடுத்ததுனால தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக 25,700 உடைக்காமல் ரிவர்சல் ஆனது காரணம். சரிங்களா? அடுத்து கால் சைட்லேயே பாருங்கள் 25,700 நம்ம சொன்ன லெவலில் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றது பாருங்கள். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இது வந்து நெகட்டிவ். அப்போ இண்டிகேட் பண்ணிட்டானா வீக்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டானா. ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் ஒரே ப்ரைஸ் தான், 364 அப்படின்றத தந்திருக்காங்க. சரிங்களா? சாரி கைஸ், இது 325 நினைக்கிறேன். ஓகே, 325, சின்ன கரெக்ஷனு. சரிங்களா? 325 வீக்னஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஹை வந்து சின்னதாக மேலே போயிருக்கான். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து ஹை வந்து 310 ஓப்பனிங்கு, ஹை வந்து 325. சரிங்களா? ஒரு 15 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கான். ஸோ வந்து ஹை வந்து அதிகமான மேலே போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து திரும்ப லாஜிக் படி என்ன ஒன்றா ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் ஆகலைன்னா கீழே வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை போய் டச் பண்ணணும். அதை பிரேக் பண்ணால் ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு வரணும். சரிங்களா? கரெக்டாக எஸ்எல் என்ட்ரிக்கு வந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ அதனால தான் 700 காலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஸ்பாட் வந்து 700 தாண்டி கீழே வந்து 718 உடச்சி கீழே வரல. சரிங்களா? அவன் அங்கே வீக்காக இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் உடச்சி கீழே வந்திருப்பான். ஸோ இந்த 600 700 கால் வந்து இந்த எஸ்எல் என்ட்ரியில் விட உடைக்காததுனால சப்போர்ட் எடுத்ததுனால மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே விழுகலை, இல்லைன்னா நல்ல வீக் ஃபால் பண்ணியிருப்பான். சரிங்களா? அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், 25,800 கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்கு? இதே தான். ஸோ ஓப்பன் ப்ரைஸுங்கன்றதை பாருங்கள். ஓப்பன் ப்ரைஸ் 229, இதுலேயும் 229.95, ஸோ 213 எழுதியிருக்கேன். ஹை வந்து 243, ஒரு 13 பாயிண்ட் மேலே போயிட்டு அங்கே சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே விழுந்தவன் ஓப்பன் பிலோ வந்துட்டான், அது வீக்னஸ். அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 227, அதை பிரேக் பண்ணிட்டான், அது வீக்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டான், அது அடுத்த வீக்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, அதையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் சப்போர்ட்டை நோக்கி கீழே வந்திருக்கான். பட் அவனால் பாட்டம் சப்போர்ட்டில் S2 லெவலுக்கு கீழே போக முடியல, அதனால் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லைனா புட் சைடில் மார்க்கெட் நல்லா கீழே விழுந்திருக்கும். ஸோ இதில் தான் வந்து கால்ஸில் நம்ம தந்த லெவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக டார்கெட்டை வந்து புட் சைடில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், 26,100 புட் ஆப்ஷன் வந்து நாம் தந்த லெவல் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 119. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கே வந்து ஹையில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம தந்த லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருப்போம், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருப்போம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓப்பனிங் வந்து 174. ஸோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து கம்மியாக கீழே போயிட்டு 155 ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து மேலே சஸ்டெயின் ஆகிட்டான். இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்தவன் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த டார்கெட் 3 டார்கெட் 4லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போனஸ் பாயிண்ட்டாக நமக்கு ஒரு 141 பாயிண்ட்ஸ் வந்துருப்பான். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸில் நமக்கு ஒரு 68 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து இதில் ஈஸியாக கிடச்சிருக்கும். 208 பாயிண்ட்ஸ். 26 100 புட் ஆப்ஷன். இது வந்து டீப் இன் த மணி சரிங்களா புட் சைடில். அடுத்தது 26,000 புட் ஆப்ஷன் பாருங்கள் என்ன நடந்திருக்கான்னு. ஸோ இவனும் வந்து கரெக்டாக வந்து ஓப்பன் 101 லோவும் 101. ஸோ அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்குன்றதை இண்டிகேட் பண்ணிட்டான் சரிங்களா. ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா அவன் வீக்கு, ஓப்பன் ஈக்குவல் டு லோனா அவன் ஹை சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து 101 லெவலில் அவன் லோவும் அதை தான் சொல்லிட்டான். ஃபர்தராக இருக்கக்கூடிய லெவல் என்னது, இந்த 150 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஸோ ஓப்பன் ஆன லெவல்லேருந்து அவன் எங்கே போகணும், மேலே தான் போகணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து அவன் எவ்வளோ ஃபுல் பாயிண்ட் வச்சு பாருங்கள், 150 to 200 பாயிண்ட்ஸ் தான் வந்து நிஃப்டியோட ஒரு ரேஞ்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்திருக்கானா டீப் இந்த மணியில் அரௌண்ட் 150 to 200 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கானா, ஒரு 182 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக தந்திருக்கானா. ஸோ இதில் தான் நம்ம மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஓப்பன் ஈக்குவல் டு ஹையா, ஓப்பன் ஈக்குவல் டு லோவா, ஸோ யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கால் சைடா புட் சைடா, நீங்கள் எல்லா விஷயங்களும் கவனிக்கணும் கைஸ் உன்னிப்பாக. பிகினர்ஸ்ன்றவங்க ஜஸ்ட் பிளைண்டாக போய் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ லாங் டைம் வந்து ஹோல்டு பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் யாரும் ஹோல்டு பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் பேசிக்காக என்னென்ன நம்ம லாஜிக் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ட்ரியில் சப்போர்ட் எடுத்தால் பிரேக் இவன் பாயிண்ட்டு போகணும். இல்லை பிரேக் இவன் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா அடுத்து அவன் எங்கே போகணும், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகணும். அதுக்கு மேலே போனான் அப்படின்னா அடுத்தடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ணி எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுவான். அதுக்கும் மேலே போகிறான் அப்படின்னா ஃபர்தராக போகிறான்னா எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இது வந்து 26,000 புட் ஆப்ஷன் நடந்த விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து நான் ஒரு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன், ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணியிருந்தேன். ஓகே கைஸ், அதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு குரூப்பில் டெலகிராமில் பாருங்கள். 25,900 புட் ஆப்ஷன் எனக்கும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தந்தாங்க. ஸோ இடையில திரும்பவும் நான் ஸ்கேல்பிங் பண்ணேன். பட் அது சின்ன சின்ன எஸ்எல் வச்சதுனால சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே வந்து ஒரு 1 ரூபி எஸ்எல் வச்சேன். டைட் எஸ்எல் வச்சதில் என்னாச்சுன்னா எல்லாமே ஹண்ட் பண்ணியிருப்பான். எனக்கு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டான். ஸோ எடுத்த ப்ராஃபிட்டில் அது ஒரு 2000 கிட்ட திரும்ப வந்து லாஸ் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறமேட்டு நான் எஸ்எல் ஹண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் ட்ரேட் எடுக்கலை. பட் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து என்ட்ரி எடுத்து எஸ்எல் ஒரே டைமில் ஹிட் அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்து ஒரு இதில் வந்து நான் என்ட்ரி எடுத்து 119 எடுத்து இந்த லெவல் வந்து நான் டார்கெட் பிடிச்சிருப்பேன். ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் பிடிச்சிருப்பேன் சரிங்களா. அந்த லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும்னு ஈஸியாக தெரியும். பட் இந்த ட்ரெயிலிங் எஸ்எல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைட் எஸ்எல்லாம் வைக்கிறதுனால குயிக்காக வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து எஸ்எல் என்ட்ரியில் இன்றைக்கி 24 இங்கே பாருங்கள் இந்த கேண்டிலில் வந்து அழகாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து பிரேக் இவன் பாயிண்ட்டை நோக்கி போயிருக்கான். அதே மாதிரிங்க எஸ்எல் என்ட்ரிக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்துட்டான் 81 ரூபாவில். அதுக்கு மேலே பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு போயிட்டான். அது போன உடனே என்ன பண்ணிட்டான், டார்கெட்டை நோக்கி மேலே போயிட்டான். டார்கெட் 5 வரைக்கும் போயிட்டான். டார்கெட் 6ன்றது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லெவலில் இருக்கும், அது வரைக்கும் அவனால் போக முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 25,600 700 கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருப்பான், யூட்டர்ன் அடிச்சிருப்பான், பாட்டம் சப்போர்ட் எடுத்திருப்பான். அதன் காரணமாக தான் இந்த 186 ரூபாயிலேருந்து அவனால் மேற்கொண்டு இங்கே போக முடியல. இல்லைனா வந்து இந்த டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருப்பான். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி 25,900 கால் ஆப்ஷனும் பாருங்கள் இவன் என்ன இருக்கான், எதனால் வீக் ஆனான்றதை உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஓப்பன் 165, ஹை வந்து 169, ஒரு 4 பாயிண்ட் தான் ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே போயிருப்பாங்க இந்த இடத்துலேருந்து சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ வந்தது ஒரு வீக்னஸ்ஸு, அண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ மோர் வீக்னஸ் அப்படின்றத 158 உடச்ச உடனே இன்னொரு வீக்னஸ் ஆகிட்டான். அதுக்கு கீழே வந்து ஃபால் கண்டினியூ பண்ணி ஆஸ் பர் லாஜிக் ப்ரீவியஸ் க்ளோஸ் டு பிரேக் இவன் பாயிண்ட் போயிட்டான். பிரேக் இவன் பாயிண்ட் உடச்ச உடனே ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போயிட்டான். அதுக்கு கீழே பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் கீழே வந்துட்டான். ஸோ இதெல்லாம் தான் கால் சைடில் வீக்னஸ்ன்றதை தெளிவாக காட்டிட்டான் மார்க்கெட்டில் சரிங்களா.
சரி கைஸ், நீங்கள் இந்த மாதிரி தான் கைஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். அதே மாதிரி 25,800 புட் ஆப்ஷன் வந்து நம்ம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் டு பிரேக் ஈவன் பாயிண்ட் அபவ் 85 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கோம். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வரையும் கரெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு 139 பாயிண்ட் எடுத்திருக்கோம். சரிங்களா? மேற்கொண்டு இந்த R1 லெவல் வரையும் வந்திருப்போம், 146 வரையும் வந்திருப்போம். ஸோ அந்த R1 லெவலுக்கு கீழே 142 வரையும் வந்துட்டு அதை ஹோல்டு பண்ண முடியாமல் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்துருப்போம். ஸோ இங்கே புட் ஆப்ஷன் ரிவர்சத்துக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,700 25,600 பாட்டம் சப்போர்ட் எடுத்தது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்எல் என்ட்ரியில் எடுத்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் கைஸ். சரிங்களா? ஸோ எஸ்எல் என்ட்ரிலேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து 20 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம் கைஸ். உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருமே இவ்வளோ தெளிவாக சொல்ல மாட்டாங்க கைஸ். ஸோ எந்த சேனலுமே நான் அடித்து சொல்கிறேன், அப்படியே சொன்னாலும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்றது எனக்கு தெரியலை. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே கைஸ், ஸோ இதில் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிபனாச்சி சார்ட்டாக இருந்தாலும் ப்ரைஸ் ஆக்ஷனும் கம்பைன் பண்ணி நம்ம தரக்கூடிய இந்த க்ரீன் லைனு, ப்ளூ லைனு, எல்லோ லைன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கைஸ். மேலே இருக்கக்கூடிய ரெட் லைனு எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரிஜெக்ஷன் எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் எடுக்கிறாங்க, நம்ம குறிக்கக்கூடிய லெவல் 718ன்றது இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் குறிக்கல கைஸ், நேற்றே இருக்கும் பாருங்கள். 718ன்ற லெவல் வந்து உங்களுக்கு நேற்றே நான் வீடியோவில் தந்திருப்பேன். நீங்கள் ஜூம் பண்ணி இல்லை வீடியோ ஆன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 718ன்றது இந்த இடத்துல தெரியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. 25 718 தெரியுதுங்களா? இங்கெல்லாம் கேண்டில்ஸ் எதுவுமே இல்லை. சரிங்களா? நேற்று வீடியோவிலே நான் உங்களுக்கு இந்த லெவல் எல்லாமே மார்க் பண்ணி தந்துட்டேன். ஓகேங்களா? நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ கைஸ் இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. இதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா மட்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கைஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஸ் வந்து 163லேருந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு, என்ன காரணம்னு தெரியல. ஸோ உங்களுக்காக நான் டைம் எஃபோர்ட் எடுத்து ஷிஃப்ட் டியூட்டியில் இருந்தாலும் டைம் கிடைக்கும் போது வீடியோஸ் போடுறேன். ஸோ அந்த நேரத்தை நான் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தரதுக்காக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். கீப் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். See you on Monday. Good night.